ஒரு வழியாக இன்றைக்கி ரிலீஸ் ஆன கருப்பு படத்தை பார்த்துட்டோம் நண்பர்களே. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்க்கலாமா ஒருத்தா, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த படத்தோட நான் ஃபுல் கதையும் சொல்லலை, ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன். ஃபுல் கதையும் சொல்லிட்டேன்னா நீங்கள் பார்க்கும்போது அப்புறம் போர் அடிச்சிடும். படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி இந்த வக்கீலாக இருக்கார். அவர் தான் அந்த படத்தோட வில்லன். அவர் எந்த மாதிரியான கேரக்டர்னா, காசுக்காண்டி எப்படினாலும் ஏமாற்றுவார், எதனாலும் பண்ணுவார். அவரை பற்றி ஒன்லைனில் சொல்லணும்னா, ஏமாத்துற வக்கீல்களுக்கு அவர்லாம் லீடர் மாதிரி. அவர் கீழே தான் மற்ற ஏமாத்துற வக்கீல்களே இருப்பாங்க. தாண்டி அந்த கோர்ட்டில் எதுவுமே பண்ண முடியாது. லாயரே அவர் சொல்கிறதான் கேட்பார். அவர் தாண்டி அந்த கோர்ட்டில் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அதை எப்படி சொல்லலாம்னா, அச்சோ அவருனா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லலாம். தாண்டி யாருமே வாராளுக்கு நீதியை கொடுக்கவே முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் சென்னைக்கு புதுசாக ஒரு அப்பாவும் பொண்ணும் வராங்க. அவங்க எதுக்கு வராங்கன்னா, பொண்ணுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கும், அது சீக்கிரமே ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணணும். அப்படி இல்லாட்டி அவங்க இறந்துருவாங்க. அதுக்காண்டி அவங்களோட நகையை அடமானம் வச்சு அந்த ஆப்ரேஷனுக்கு பணத்தை ரெடி பண்ணதுக்காண்டி வராங்க. அவங்க சென்னை வந்தோன்னா அவங்க பொருள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிருந்தாங்க. அது கூட அவங்களோட நகையும் தீட்டு போயிருந்தாங்க. இப்போ போலீஸ் மூலமாக அவங்களோட நகையெல்லாம் கிடச்சிருது. ஆனால் அவங்க டேரெக்டாக வாங்க முடியாது. அவங்க கோர்ட் மூலம் அந்த கேஸை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க டேரெக்டாக அந்த பொருளை வாங்க முடியும். அதுக்கப்புறமா அவங்க நல்ல வக்கீலை பார்க்கன்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜியை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியல, அவங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து திருடுற கும்பல் தான். ஆர்ஜே பாலாஜியும் அவங்க டீமும் சேர்ந்து அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் நல்லா ஏமாற்றுவாங்க. இவங்க தேவைக்கு அவங்க காசுலேருந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு இடத்துல அவங்களால தாங்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் நுடுஸ் ஆயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கோர்ட்டுக்கு வெளியே ஒரு கருப்பசாமி கோயில் உண்டு. அந்த கோயிலை மிளகாரிச்சி நல்லா வேண்டினா அவங்க நினச்ச எல்லாமே உடனே நடக்கணும் ஒரு இது ஒன்று உண்டு. அவர் வேறு வழி இல்லாமல் கண்ணீரோட அந்த வேலையை பார்ப்பார். இதெல்லாம் அந்த கருப்பசாமி கேட்டு திரும்ப அந்த கருப்பசாமி வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜியை கொள்ளதுக்கு ஆர்ஜே பாலாஜி சொல்லுவார், இந்த மாதிரி நிறையா பக்கம் ஊழல் நடக்கு, காசு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நீ நியாயமாக எனக்கு தண்டனை கொடுக்க வரேன்னா நீ நியாயமாக அந்த பொண்ணோட கேஸை முடிச்சு காட்டு, நியாயமாக பண்ணி காட்டு, அதுக்கப்புறம் என்னை கொல்ல அப்படின்னு சொல்லி அந்த சாமிக்கிட்ட சவால் விடுவார். அவர் சொல்கிறத கேட்டு நம்ம கருப்பசாமியும் சரி நான் மனுஷரூபத்தில் வந்து அதை சரி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சவாலை விட்டு மனுஷரூபத்தில் வந்து அந்த கேஸை சால்வ் பண்ண வருவார். மனுஷரூபத்தில் வந்து அந்த கேஸை முடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் நல்லாயிருக்கு, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஒரு தடவை தான் பார்க்கலாம், செகண்ட் டைம் பார்த்தா கண்டிப்பாக போர். இந்த படத்தை சூர்யா ஃபேன்ஸுக்காண்டியே ஆர்ஜே பாலாஜி அப்படியே செதுக்கியிருக்காருன்னே சொல்லலாம். சீன் பை சீன் எல்லாமே வேறு லெவலில். இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ நம்ம சாய வெங்கர்னு சொல்லலாம். மியூசிக் அப்படி தெறிக்க விட்டுருக்காரு, வேறு லெவலுங்க, சரியான சம்பவம் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படி கூஸ் பம்ஸாக இருக்குங்க. அது காரணம் சாய வெங்கர் மட்டும்தான். அப்புறம் இந்த படத்தில் வில்லனாக நடிச்ச நம்ம ஆர்ஜே பாலாஜியும் சொல்லாண்டாங்க, அவர் பட்டையை கிளப்பிட்டாரு. சூர்யா, த்ரிஷா எல்லாருமே சூப்பராக. ஆனால் நம்ம சூர்யாவுக்கு இந்த படம் கொஞ்சம் கம்பேக்காக அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு பர்சனலாக அந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் எனக்கு பிடிக்கலைங்க. அது எனக்கு பர்சனலாக பிடிக்கல, ஆனால் மற்றவங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் நம்ம லியோ, அப்புறம் சிங்கம் 2, அப்புறம் எல்கேஜி, அப்புறம் என்ஜிகே, இந்த மாதிரியான படத்துலேருந்து ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் வருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம், ஏன்னா அந்த படம் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு, அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு மாதிரி அது நல்லா இல்லைங்க. அது பார்க்க எப்படி சொல்ல, அது கேட்க நல்லாயிருக்கு, ஆனால் அது பார்க்க நல்லா இல்லை. ஆனால் அவர் நல்லா தான் எடுத்திருக்காரு அந்த சீன்ஸ் எல்லாம். இருந்தாலும் அந்த கதையோடு நம்ம போகும்போது அது ஏதோ தேவையில்லாத ஒரு ஆணி மாதிரி. சூர்யா கிட்ட எதிர்பார்க்குறதே நம்ம வேறு மாதிரியான ஒரு மூவிங்க. அயன், அப்புறம் சிங்கம் 2, சிங்கம் 1 இந்த மாதிரி எதிர்பார்க்குங்க. ஆனால் அவர் நமக்கு தாரதெல்லாம் அது நல்லா தான் பண்ணுறாரு, நல்லா தான் நடிக்காரு. ஆனால் அது ஏன் நமக்கு ஒர்க் ஆக முடியுதுன்னு தெரியல. இந்த படம் கண்டிப்பாக ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லலாம். இந்த படம் தேட்டரில் போய் கண்டிப்பாக போய் பார்க்கலாங்க. கண்டிப்பாக ஒருத்து தான் ஒன் டைம் பார்க்குறதுக்கு. நீங்கள் யோசிக்க வேண்டாம், டிக்கெட் புக் பண்ணி கன்ஃபார்ம் பார்க்கலாம். பர்சனலாக ஒன்று தோணும், என்னென்னா இவர் ஹரியோட சேர்ந்து மீண்டும் ஒரு படம் பண்ணலாங்க. ஏன்னா அவங்க காம்போவில் வந்தது வேறு, சிங்கம் 1, சிங்கம் 2 இந்த மாதிரினா படத்தெல்லாம் பாருங்கள். அது ஸ்டோரியாகவும் இருக்கட்டும், சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸும் இருக்கட்டும், அப்படி அது எப்போ பார்த்தாலும் நம்ம சின்ன வயசு குழந்தையாகவே மாறிடுவாங்க, அந்த படத்துக்குள்ளே போயிடுவோம். அந்த மாதிரி செதுக்கி நம்ம ஹரியோட ஸ்பீடும் சூர்யாவோட எனர்ஜெட்டிக்கும் அதில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம்.